ஏன்னா மேரி இஸ் த ஐகான் ஆஃப் த சர்ச்னு சொல்றோம். அதாவது திருச்சபையின் சின்னமாக இருப்பவர் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளை வாழ்த்தும் பொழுது நாம் திருச்சபை என்ற கடவுளின் குடும்பத்தை வாழ்த்துகிறோம். அந்த கடவுளின் குடும்பத்தை வாழ்த்தும் பொழுது கடவுளின் குடும்பத்தில் இடம் கேட்கிறோம் என்று பொருள். அதில் இருக்க நான் விரும்புகிறேன் என்று கடவுளிடம் சொல்கிறோம். இது மரிய வாழ்க. அதனால் கத்தோலிக்கர்கள், நல்ல கத்தோலிக்கர்கள் என்றால், நல்ல கத்தோலிக்கர்னா யார்? கடவுளின் உறவை விரும்பும் கத்தோலிக்கர் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் மரியை வாழ்க சொல்ல வேண்டும். அப்புறம் உறவே வேண்டாம், உறவு எனக்கு வேண்டாம், ஆனால் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் தான் பிரைஸ் தி லார்ட் சொல்வார்கள். இந்த பிரைஸ் தி லார்ட் சொல்றவர்கள்னா கத்தோலிக்கத்துல இருந்துட்டு இல்ல, ஒரிஜினலா பிரைஸ் தி லார்ட் உருவான இடத்தில், அது உருவான இடத்தை பத்தி தான் பேசுறோம். யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, யார் இடத்திலிருந்து உருவானது. சாமி சரணம் நானா உருவாக்கி சொன்னா அது கத்தோலிக்க ஜபம். சாமி சரணம், கடவுளிடத்தில் நான் சரணடைகிறேன், இதோட நல்ல வார்த்தை, கரெக்ட். ஆனால் அது எங்கே உருவாக்கப்பட்டது என்றால் வேறு ஒரு நம்பிக்கை. உதாரணத்திற்கு ஐயப்ப சாமி, அவரை நம்புகிறவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவரை நம்புகிறவர்கள் அவருடைய நம்பிக்கையை, ஐயப்பன் சாமியுடைய நம்பிக்கையை நம்புகிறவர்கள். இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகள்னு இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் என்ன பார்ப்பாருன்னா அது இந்து கடவுள், இது அந்த கடவுள், இந்த கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ஒரே கடவுள் தான். சரியா? அப்ப ஏன் வித்தியாசப்படுதுன்னா அந்த நம்பிக்கை வித்தியாசப்படுகிறது. ஐயப்பன் என்பவர் என்ன கேட்கிறார்? அவர் ஆன்மச்சாவை கேட்கிறார். ஆனால் அவர் இடத்தில் உருவான ஜபத்தை பயன்படுத்தும் பொழுது நாமும் அதையே கேட்கிறோம் என்று பொருள். நான் அதை மாறிட்டேன், அந்த நம்பிக்கைக்கு மாறிட்டேன் என்று பொருள். அதே போன்று நான் பிரைஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது அந்த பிரைஸ் தி லார்ட் உருவான சபை எதுன்னா பெந்தகோஸ்து சபை. 1952க்கு அப்புறம் இந்த வாழ்த்துறை உருவாகிறது. அப்ப உருவான இடத்தில் உள்ள நம்பிக்கை என்னன்னா, கடவுள் நம்ம எல்லாம் தத்தெடுக்க மாட்டார், நம்ம எல்லாம் அவரோட பிள்ளை எடுத்துக்க மாட்டார், பிள்ளை போன்ற ஒரு நிலையை தருவார் அப்படின்னு சொல்றது அந்த நம்பிக்கை. அப்ப நான் அதை சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையை நான் ஸ்வீகரிக்கிறேன். அப்ப என்ன சொல்றேன் நான்? கடவுளிடம் எனக்கு உறவு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றதா பொருள்படும். இப்ப மூன்றையும் வைத்து பார்ப்போம். அன்னை மரியாள் அப்படின்னு சொல்லி மரியே வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தினால் கடவுளின் உறவை கேட்கிறோம். அப்ப பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதுல என்னெல்லாம் சொல்கிறோம் என்றால், திருச்சபை கடவுளின் குடும்பம் அல்ல, கத்தோலிக்க திருச்சபை கடவுளின் குடும்பம் அல்ல. ஒன்று, அதான் என்னுடைய ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையின் அறிக்கை. நான் என்ன நம்பிக்கை அறிக்கை அடிக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன்? இது குடும்பம் அல்ல, இது ஒரு மதம். கத்தோலிக்க திருச்சபை என்பது கடவுளின் குடும்பம் அல்ல. ஏன்னா எனக்கு டிவைன் ஃபீலியேஷன் மேல நம்பிக்கை இல்ல, அதனால இதுக்கு டிவைன் ஃபீலியேஷன் பெற்றவர்களுடைய கூட்டு குடும்பம் அல்ல என்று முதலில் நான் கத்தோலிக்க திருச்சபை நம்பவில்லை என்று அறிக்கையேன். அந்த நம்பிக்கையின் அறிக்கை இருக்கிற விசுவாச பிரமாண மந்திரம்னு சொல்லிட்டு சொல்றோம் அல்லவா, கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறேன் என்று சொல்வதை எதிர்த்து நான் நம்பவில்லை என்று அறிக்கையிடுவதாக பொருள்படும். அடுத்தது என்ன பொருள்படுகிறது? அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், நற்கருணையில் இயேசு இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது இதை சேர்த்துக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையின் அறிக்கையில் சேர்த்துக் கொள்கிறோம். அதனால் என்ன, அந்த நற்கருணை இல்லாமலே எனக்கு மீட்பு கிடைக்கும், நான் உடன்படிக்கை செய்யாமலே எனக்கு கடவுள் மீட்பு கொடுப்பார், அநீதியான முறையில் கடவுள் செயல்படுவார் என்று சொல்வதாக அடுத்து பொருள்படும். ஆனால் அவங்க நற்கருணைக்கு எதிராக பேசுகிறார்கள், திருச்சபைக்கு எதிராக பேசுகிறார்கள். அடுத்தது யாருக்கு எதிராக பேசுகிறார்கள் என்றால், அன்னை மரியாள் கடவுளின் தாய் எனக்கு தாய் அல்ல என்று சொன்னால் நான் கடவுளின் குடும்பத்தில் எப்படி இருக்க முடியும்? அதனால் அன்னை மரியாளுக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அறிக்கை, விசுவாச அறிக்கையாகவும் அது இருக்கிறது. அது எதிர் நம்பிக்கை. அப்ப எங்க வருது பிரச்சனைனா, யாரு சாத்தா எங்க கொண்டு வரான் பிரச்சனைனா, நீ ரெண்டையும் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குறான். நீ ரெண்டையும் சொல்லிக்கோ, ஏன் அவனுக்கு பிரச்சனை? மரிய வாழ்க்கை சொல்லு, பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிக்கோ, பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் இவர்கள்லாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அருங்குடை இயக்கத்துக்கு போனால் தொடக்கத்தில் ஒரு மரிய வாழ்க்கை சொல்வான், இறுதியில் ஒரு மரிய வாழ்க்கை சொல்லி முடிப்பான், இடையில எல்லாம் பிரைஸ் தி லார்ட் தான். அப்புறம் ஆயர்கள் கேட்டால், என்னங்க பெந்தகோஸ்து கூட்டமா இருக்க? இல்லைங்க, பாருங்க மரிய வாழ்க்கை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தையும் கடைசியும் காட்டுவார்கள். இந்த உலாங்கு மீன் என்று சொல்வார்கள் அல்லவா, பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையும் காட்டுங்கிறது மாதிரி, அல்லது மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டுவது போல் இவர்கள் நாங்க பிரைஸ் எல்லாம் சொல்றோம், நாங்களும் கத்தோலிக்கிறது தான், நாங்க ஒன்றும் வித்தியாசமா ஒன்றும் செய்யலை, நாங்க
அன்னை மரியாதை பார்த்து மரியா வாழ்க சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஜெபமாலை கூட சொல்லி ஆரம்பிப்போம். அதனால் நாங்கள்லாம் கத்தோலிக்க நம்பிக்கை விட்டு வெளியெல்லாம் போகல அப்படின்னு சொல்லுவார்கள். கத்தோலிக்க நம்பிக்கையை விட்டு வெளியேற்றுவது சாத்தானுடைய நோக்கமே அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் இங்க எதுக்காக சொல்ல வைக்கிறோம் என்றால், த ஷெப்பர்ட் ஹூ ஃபர்கெட்ஸ் த ஷீப் அந்த தலைப்புல போயிட்டு இருக்கிறோம். இதுதான் ஆயர்கள் மேய்ப்பர்கள் மறந்து விடுகிறார்கள். என்னன்னா, அவங்க தான் வெளியேறலையே, இங்கதானே இருக்கிறாங்க. நாங்க கூட்டத்தை அந்த ஆல்பர்ட் ஃபாதர்னு ஒருத்தர் போட்டிருந்தோம், பேர்லாம் தெரியாது, உதாரணத்துக்கு படத்தை போட்டோம். அப்ப அதை பார்த்தவர்கள் சண்டைக்கு வந்தார்கள். என்ன அவரை போய் குறை சொல்றீங்க, அவர் மக்கள் வெளியில போகாம அவ்வளவு பேரும் பிடிச்சிங்க இழுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சிஸ்டர்ஸ் இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல வேண்டும் என்றால், ரொம்ப சண்டை போட்ட சிஸ்டர் யாருன்னா, மதர் தெரசா உடைய அந்த காங்கிரிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் சண்டை போடுறாங்க. அவரை பத்தி எப்படி நீங்க தப்பா சொல்லலாம் அப்படி இப்படின்னு. அவர் செய்த தப்பு இதுதான். என்ன தப்பு என்றால், 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய வைப்பது தப்புதான் அவர்கள் செய்கிறார்கள். என்ன புண்ணியம் அதுல இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருத்த வெளியில போறானா திருச்சை விட்டு, சரி வா, நீ என்ன எதிர்பார்க்கிற, அதை நான் இங்கேயே செய்யறேன். ஏன் வெளியில போறான்? அவன் சாத்தானே துதிக்க வேண்டும் என்று வெளியேற பார்க்கிறான். நீ என்ன வெளியில போற, நான் சாத்தானே இங்கேயே துதிக்கிறேன் வா அப்படின்னு சொன்னா, அந்த ஆல்பர்ட் ஃபாதர் செய்யறது புண்ணியமா, திருச்சபைக்கு உதவியா, கடவுளுக்கு உதவியா, கடவுளுக்கு எதிரான செயலா, கடவுளுக்கு தேவைப்படும் செயலா, இப்படி பார்க்க வேண்டும். இரண்டையும் நான் இங்கே செய்ய வைக்கிறேன் வா அப்படின்னு அழைக்கிறான். அப்ப நான் உறவையும் கேட்டு அதே சமயத்தில் உறவு வேண்டாம் என்றும் சொன்னேன் என்றால், அது எனக்கு மீட்புக்கு உதவுமா? இந்த கேள்விக்கான பதில் நாளை பார்ப்போம்.